இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி பூரி இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே செட் ஆகாமல் ஒரு சின்ன மசாலா எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே காய்கறி வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை பச்சை மிளகாய் வெட்டி வச்சாச்சு. கடலை ஆல்ரெடி நைட்டே ஊற போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பூரிக்கு தான் இது போட போகிறேன். பூரிக்குமே மாவெல்லாம் விரவி ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டை கருவாய் ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்து அதில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்தா மல்லிக்கீரையும் போட்டுக்கிடலாம். அது கூட மல்லிக்கீரை நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருந்த தக்காளியும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கடலைக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம். நீங்கள் அதை கணக்கு பண்ணி உப்பு போடுங்க. கடலை உப்பு போடாட்டாலும் அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். எல்லாம் வதங்கி நல்லா மிக்ஸ் ஆனோன்னா அதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிக்கிடலாம். இங்கே எல்லாம் இது வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கறிக்கு தேவையான கடலையை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக குறகுறான்னு அரைச்சி ரெடி பண்ணிக்கிடலாம். அது அந்த கடலையை கொஞ்சம் திக்னஸ் ஆட்டு வரதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். அதனால் அதே மாதிரி ஜாரில் போட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அது ஒரு கரை அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி நம்ம போட்டுக்கிடலாம். மசாலா மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, அதேமாதிரி பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து அதையுமே அந்த கிரேவியோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி விட்டு பச்சை வாசனை போகுதுனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஆல்ரெடி நம்ம கடலையை அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கனால அந்த கடலையை அதை உள்ள தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்ட பிறகு அவிச்சு வச்சுருந்து அந்த கடலையை எடுத்து வச்சு கடலையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க. கிண்டி விட்டு அந்த கிரேவி கடலை அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிட்டு அது கூடவே நம்ம அந்த கடலையில் உள்ள மீதி தண்ணியில் அரைச்சி வச்சுருந்த அந்த கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி அதையுமே நம்ம கூட கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா தண்ணி கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சமாக கிண்டி விட்டு ஒரு 4-5 விசில் நம்ம போட்டுட்டோம்னா இன்னும் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகி டேஸ்ட்டு வந்துடும். ஒரு 4-5 விசில் போடலாம். போடுறதுக்கு வேண்டியில் குக்கரை மூடி நம்ம அடுப்பை வச்சுக்கிடலாம். அதுக்கு அந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி குக்கரை விசில் எல்லாம் முடிஞ்சோன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு கொண்டக்கடலை சென்னா ரெடி. இது நான் சொன்ன மாதிரி பூரி சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.